நியூஸ் டே நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த நடைப்பயணம் எங்கெல்லாம் போயிருக்காங்கன்றத பத்தி பேசிட்டு இருந்தோம். அந்த விதத்துல நேத்து பார்த்தா திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஜோலார்பேட் இந்த 3 இடத்துக்கு போயிருக்காங்க. அங்க அவர் பேசினதை விட நம்ம முக்கியமா இன்னைக்கு பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தூய்மை பணியாளர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அந்த அடக்குமுறை தான். இத்தனை நாளா 13 நாளா தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்க யாரையும் தாக்கல, கலவரமா எதுவும் பண்ணல. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கணும், உரிமை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அமைதி ரீதியா போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ திடீர்னு நேத்து நள்ளிரவு, இன்னைக்கு காலையில சொல்லலாம், அப்படி சொல்லலாம், அதிகாலை குண்டுக்கட்டா அங்க இருக்கக்கூடிய 1000 பேரையும் கைது பண்ணி அந்த பஸ்ல போட்டு அழைச்சிட்டு போன காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம். இதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ எல்லாருக்குள்ளயுமே ஒரு கேள்வி இருக்கும். நள்ளிரவோட நள்ளிரவா ஏன் அவங்கள அங்க இருந்து விரட்டி விடணும்? என்ன காரணம்? ஏன் பகல்லையும் இல்ல மாலை நேரங்கள்லையும் அடிச்சு விரட்டி விட்டா ஊடகங்கள் எல்லாருமே கவர் பண்ணிடுவாங்க, தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நள்ளிரவுல போய் குண்டுக்கட்டா தூக்கிட்டு போனாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும். கலைஞர் கருணாநிதி அவர்களை இதே மாதிரி தான் நள்ளிரவுல அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஏன் அப்பா இவர் வயசானவரா இருக்காரு, நடுராத்திரில இவரை கூட்டு போறீங்க, கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா, நியாயம் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் இல்லாம அவருக்காக குரல் கொடுக்க நிறைய பேர் வந்தாங்க. எல்லாருமே அழுதாங்க, இவங்களை எப்படியாவது ரிலீஸ் பண்ணுங்க, நள்ளிரவுல கூட்டு போறது ஒரு தவறான செயல் அப்படின்னு சொல்லி சொன்னவர் தான் இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மக்களை குண்டு கட்ட நள்ளிரவுல தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்போ குடும்பத்துக்கு ஒரு நியாயம், மக்களுக்கு ஒரு நியாயமா? ஏன்னா இப்போ 2021 திமுக ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி திமுகக்கு வாக்களித்த மக்கள், அதிகபட்சமா வாக்களித்த மக்கள் யாரு அப்படின்னா தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அதிகமா வாக்களிச்சிருப்பாங்க. அவங்களுக்காக இவங்க குரல் கொடுத்தாங்களா, அவங்க கோரிக்கையை நிறைவேற்றினாங்களா, அவங்களுக்காக போய் பேசினாங்களா, அவங்க கூட நின்னாங்களா அப்படின்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தானே இருக்கு. என்ன காரணமா இருக்கும் அப்படி பார்த்தா? ஏன்னா இவ்வளவு நாள் இவங்களால ஏதோ ஒரு ஆதாயம் ஆகும், இவங்க ஏதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்பதான் அடுத்த தேர்தல் தானே வரப்போகுது, எப்படியும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துலயோ இல்ல ஏதோ ஒரு சுய லாபத்துக்காகவோ இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்காங்க. இது ஏன் இவங்க நள்ளிரவு கைது பண்ணாங்க அப்படின்றத ஒரு விஷயமா பேசலாம். ஏன் அப்படின்னா, நேற்றுக்கு தான் அந்த 2 கேஸுமே கோர்ட்ல வந்துருந்துச்சு. என்னெல்லாம் தீர்ப்பாச்சு அப்படின்றது நேற்று 4 மணிக்கே 2 கேஸுமே முடிஞ்சிருச்சு. அப்பவே இவங்க நினைச்சிருந்தா கைது பண்ணணும்ன்ற முடிவு எடுத்திருந்தா அப்பவே கைது பண்ணிருக்கலாம். அதெல்லாம் இல்லாம 4 மணி வரைக்குமே அங்க ஒரு 30க்கும் மேற்பட்ட பஸ் இருந்துச்சு. அப்பெல்லாம் கைது பண்ணாம மீடியாக்கள் எல்லாமே அதே இடத்துல தான் இருந்துச்சு. அப்போ கைது பண்ணா இது பெரிய சென்சேஷனல் இஷ்யூ ஆயிடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பக்கத்து தெருவுல நிறுத்திட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே வெளியே அனுப்பிட்டாங்க. கூட்டம் எல்லாம் குறைச்சிட்டு, சரி காவலர்கள் தான் யாருமே இல்லையே, மேபி இன்னைக்கு கைது பண்ண மாட்டாங்க அப்படின்னு எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும்போது அந்த 11:45 வரைக்கும் சேகர் பாபு, KN நேரு, மேயர் பிரியா எல்லாம் அந்த ஆலோசனை நடத்திட்டு இருந்தாங்க தெரியுமா. நான் என்ன கேட்கிறேன், அந்த ஆலோசனையில சேகர் பாபுக்கு என்ன வேலை? அவர் அறநிலையத்துறை அமைச்சர் தானே. அறநிலையத்துறை அமைச்சருக்கு அங்க என்ன வேலை? மேயர் பிரியா பேசுறாங்க, KN நேரு சம்பந்தப்பட்ட அமைச்சர், இவங்க 2 பேரும் பேசுறாங்க. சரி, அறநிலையத்துறை அமைச்சருக்கு அங்க என்ன வேலை? இப்போ அதே மாதிரி மாசு எல்லா இடத்துலயுமே பேசுவாரு. ஏதாவது ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்லுவாரு. அவர் இப்ப எங்க போனாரு? ஆளையே காணாம போயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த நள்ளிரவுல கடத்தி கொண்டு வந்தாங்க இல்லையா, அப்போ நிறைய பேர் கதற ஆரம்பிச்சிட்டாங்க, நாங்க என்ன தீவிரவாதிகளா, ரைட்டோட ரைட்டா எங்களை கூட்டு போறீங்க, உங்களுக்குலாம் மனசாட்சி வேணாமா? அதாவது அவங்கள பார்க்க வந்த நபர்களையுமே போட்டு அடிச்சிருக்காங்க. இங்க பெண்கள் எல்லாருமே ஆண் காவலர்கள்னால தாக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய துணி எல்லாம் கிழிஞ்சிருக்கு. அவங்களுடைய அழுகை அப்படின்றது இன்ன வரைக்கும் எல்லாருக்குமே கேட்டுட்டே தான் இருக்கு. அவங்க ஒரு கோரிக்கை தான் கேட்கறாங்க. அந்த கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றதுல இந்த அரசுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? அதெல்லாம் விட்டுட்டு நம்ம MK ஸ்டாலின் அவர்கள் அந்த போராட்டம் நள்ளிரவு நடக்கிறது இல்லையா, அதை கடத்தி கூட்டு வராங்க பத்தியா, அதே நேரத்துல கூலிப்பட டீமை பார்த்து அவங்க கூட பேசியிருக்காங்க. அப்போ அதுக்கெல்லாம் நேரம் இருக்கு, இதுக்கு நேரம் இல்லையா? மக்களை சந்திக்க நேரம் இல்லையா? சந்திக்கணும், அவங்களுக்கு உண்டான தீர்வை கொடுக்கணும், அவங்க கூட பேசணும்னு நினைச்சிருந்தா இந்த 13 நாள் போராட்டம் நடந்திருக்காது. இத்தனைக்கும் நேற்று அவங்க முதல்வருக்கு கடிதம் ஒண்ணு எழுதியிருக்காங்க. நீங்க என்னன்றது, இந்த மாநகராட்சி தான் உங்களுக்கு எதிராக சதி பண்ணுது, நீங்க எங்க கிட்ட பேசுங்க, எங்களுக்கு உண்டானதை நீங்க சொல்லுங்கன்னு கடிதம்லாம் எழுதுறாங்க. அந்த கடிதம் பார்த்து கூட முதலமைச்சர் வரல. அவர் எதுக்கு இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்காரு அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் வருது. இன்னொரு விஷயம் என்ன குறிப்பா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, திருமாவளவன் அவர்களை பத்தி பேசலாம். ஏன்னா நான் அவங்களுக்கான தலைவன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நான் களத்துக்கு வருவேன், அவங்களாலதான் நான் ஜெயிச்சேன், அவங்கள ஒருத்தனால பேசிக்கிறார் சொல்லிட்டு சுத்துறாருல. இப்ப அவர் எங்க போனாரு? ஒரு கேள்வி கூட கேட்கல. ஒரு ட்விட், நீங்க நேரில் போவேனா, களத்துக்கு போவேனா, ஒரு ட்விட்டாவது அட்லீஸ்ட் போடலாம்ல. இப்போ ஒரு ட்விட் போடல. அவங்க போராடக்கூடியவங்களே கம்யூனிஸ்ட் கொடி வச்சிருக்காங்க, கம்யூனிஸ்ட் போட்டோலாம் வச்சிருக்காங்க. கம்யூனிஸ்ட் தலைவர் எங்க போனாரு? இவங்க எல்லாம் அவங்க கூட கூட்டணியில இருக்கோம், நமக்கு ஒரு சீட்டு வேணும்ன்ற ஒரு
ஒரு அல்ப எண்ணத்துல போய் மக்களை கூட சந்திக்கல. இந்த மக்கள் நாளைக்கு எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு நம்புறாங்க? இன்னைக்கு இக்கட்டான நிலைமையில ஒருத்தன் உட்காந்துருக்கான், அவனுக்கு எப்ப நீங்க வேணும் தேவைப்படுதோ அப்பதான் நீங்க வரணும். அதை விட்டுட்டு உங்களுக்கு எப்ப மக்கள் தேவை, அதுவும் எலெக்ஷன் டைம்ல மட்டும்தான் போய் மக்களை சந்திக்கிறது, மக்களுக்கு என்ன தேவைன்றதை பாக்குறதுன்னு இருந்தா அவங்க எல்லாம் எதுக்கு இருக்காங்க? அதே மாதிரி இப்ப நீ ட்விட்டர் சொல்லும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, அதிமுக ஆட்சி காலத்துல வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. என்னன்னா, நெடுவாசல் போராட்டம், கதிராமங்கலம் போராட்டம், நீட்டுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான போராட்டங்கள் வந்து மக்கள் பண்ணிட்டே தான் இருக்காங்க. அந்த மக்களை போய் நேர்ல சந்திக்க முடியாத அளவுக்கு முதலமைச்சர் வந்து அப்படி என்ன வேலையில இருக்காரு, அப்படி என்ன அவர் முதலமைச்சர், நீங்களாம் வந்து ஒரு அழகான முதலமைச்சரா, தமிழ்நாட்டை நீங்களா பாதுகாக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேஜ்ல அதிமுக இருக்கும்போது ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. அப்ப அதைத்தான் நான் இப்ப இங்க கேட்க விரும்புறேன். நீங்க சரியான முதலமைச்சரா? நீங்க போய் மக்களை பாத்தீங்களா? உங்ககிட்ட அந்த இது இல்லவே இல்லை. ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது மட்டும் ஏதாவது கேள்வி கேட்கணும், நம்ம வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு டிராமா பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? இது மட்டும் இல்லாம அவங்க கோரிக்கை என்ன வச்சாங்க, எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே. தனியார் மயமாக்குனா என்ன பிரச்சனை வரும் அப்படின்றத நம்ம பேசியே ஆகணும். இங்க என்னன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து 23,000 இருந்து 24,000 வரை மாத சம்பளம் இருக்கு அப்படின்னா, அதை தனியார் மயமாக்கிட்டாங்கன்னா 18,000 இருந்து 17,000 அவ்வளவுதான் சம்பளமே வரும். அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? அவங்களுக்கு குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, படிப்புக்கு என்ன பண்ணுவாங்க, அந்த காசை வச்சுதானே அவங்க நம்பி இருப்பாங்க. இப்போ நீங்க தனியார் மயம் ஆக்கிட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கு, நீங்க வந்து இப்படி பண்ண வேண்டாம், ஒண்ணு தனியார் மயமாக்குனாலும் இதே சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுங்க, அப்படி இல்லைன்னா தனியார் மயம் ஆக்க வேண்டாம், எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் அப்படின்ற ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாவும் அவங்க ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ல, பண்ணாம அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்கன்னா, தனியார் மயமாக்குனா உங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிப்பாங்கல்ல, அது வந்து உங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன் உங்க ஆட்சி வந்திருக்கு 2021 இருந்து உங்க ஆட்சி தான் 4.5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 4.5 வருஷத்துல நீங்க அப்ப எதுவுமே பண்ணலையா? உங்க ஆட்சியில அந்த பிஎஃப் இஎஸ்ஐ பிடிக்க முடியல, அப்ப நீங்க வந்து உங்க ஆட்சியே சரின்னு சொல்லிட்டு நீங்களே மறைமுகமா சொல்ற மாதிரி தானே இருக்குது. ஆமா, ஏன்னா தொடர்ந்து அவங்க கத்தாத குறை தான், கெஞ்சாத குறை தான், அவங்களுக்கு உண்டான நியாயத்தை தான் கேட்குறாங்க, அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை மட்டும்தான் கேட்குறாங்க. அதுக்கே என்னமோ கொலை குத்தம் பண்ற மாதிரி இன்னைக்கு குண்டு கட்டா கைது பண்ணிட்டு போனாங்களா, அந்த வீடியோ அந்த போட்டோலாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண்கள் மட்டும்தான் அதிகம். நியாயம் பேசுறாங்கல்ல, பெண்களை கைது பண்ணணும், பெண் காவலர்கள் தான் இருக்கணும், அவங்க இருந்தா மட்டும்தான் பெண்களை கைது பண்ணணும்னு. இன்னைக்கு எதுக்கு அத்தனை பெண்களை கைது பண்ணாங்க? அப்படி குண்டு கட்ட தூக்கிட்டு போய் வலுக்கட்டாயமா பஸ்ல போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த சமூக நீதி கட்சி, சமூக நீதி போராளிகள்னு சில பேர் இருக்காங்களே, இந்த சில ஆக்டர்ஸே சொல்லலாம், அதிமுக பீரியட்ல என்ன இஷ்யூனாலும் ட்விட்டு போடுவாங்க, வீடியோ பேசுவாங்க, அப்படி இப்படின்னு பண்ணவங்க இன்னைக்கு டிஎம்கே பீரியட்ல இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்கு, ஆயிரக்கணக்கான மக்களை அத்துமீறி அராஜகம் பண்ணி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்காங்க. இதை பத்திலாம் ஏன் அந்த சமூக போராளிகள் பேசல? இப்ப எங்க போனாங்க? சூர்யா அவர்கள் எடுத்துக்கலாம், ஏன்னா சூர்யா அவர்கள் தான் எல்லா பிரச்சனைக்கும் ஓடி ஓடி குரல் கொடுத்துட்டு இருந்தவர். இப்ப என்ன எங்க போயிட்டாரு? நாங்க ஒரு விஷயம் பேசுறோம், இதுல வந்து இன்னொரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீரோலாம் எதுக்குங்க இழுக்கிறீங்க அப்படிம்பாங்க. ஹீரோவா சினிமால மட்டும் நடிச்சிருந்தா யாருமே அவங்களை கேட்க போறது இல்ல. ஆரம்பத்துல அந்த பீரியட்ல ஒண்ணு பண்ணிட்டு இந்த பீரியட்ல ஒண்ணு பண்றாங்கல்ல, மக்கள் கிட்ட நடிக்கிறதுனாலதான் இப்ப இது ஒரு கேள்வியாவே முன்வைக்கப்படுது. அதை விட்டுட்டு அந்த புரிதலே இல்லாம அப்ப பேசினாங்க இப்ப பேசல, ஏன் நீங்க இதை இழுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. சமூக போராளிகள் சமூகத்துக்காக நாங்க ஒண்ணு பண்ணுவோம்னு சொல்லிட்டு சுத்துறாங்கல்ல, இப்ப எங்க போனாங்க அவங்கலாம்? இந்த ஒரு கொஸ்டின் பயங்கரமா முன்வைக்கப்படணும். அதே மாதிரி இன்னொரு சந்தேகமும் வருது. என்ன அப்படின்னா, நாளைக்கே சுதந்திர தினம் அன்னைக்கு வந்து ரிப்பன் பில்டிங்ல யாரும் இருக்கக்கூடாது அப்படின்ற காரணத்தினால நைட்டா தூக்கி அவங்கள வந்து வேற இடத்துக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையில ஈடுபட்டாங்களா அப்படின்னு. ஆனாலுமே அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணாங்க, எங்களால வந்து அப்படி விட்டு கொடுத்துட்டு போக முடியாது, எங்களுக்கான கோரிக்கை வேணும், எங்களுக்கான பணி நிரந்தரம் அப்படின்றது வேணும் அப்படின்றதுக்காக வேளச்சேரியில இருந்து கிண்டி போற அந்த ஒன்வே ரோட்ல வந்து மறுபடியும் பஸ்ல இருந்து இறங்கி வரிசையா உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. உட்காடுறீங்களா, நீங்க வந்து உட்காந்தாலும் நாங்க வந்து உங்களை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லயே பிடிச்சு தர இழுத்துட்டு போறாங்க. ஏன் அவங்கள பார்த்தா வந்து பாவமா தெரியலையா? அவங்க வந்து உங்க குடும்பத்துல இருக்கிற ஒருத்தரை நினைச்சிருந்தா அந்த மாதிரி பண்ணிருப்பீங்களா? அவங்க எதுவும் தப்பு பண்ணிட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னாங்களா? தப்பே பண்ணல. அவங்களுக்குன்னு தேவையான ஒரு விஷயத்த அவங்க வந்து உரிமையோட கேட்குறாங்க. இது மட்டும் இல்லாம நிறைய மாணவர்கள் வேற இதுல குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மாணவர்கள் வந்து குரல் கொடுக்குறாங்க அப்படின்ற காரணத்துக்காக அவங்களையுமே அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்களுக்கான இந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றப்படணும், பணி நிரந்தரம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா ஜல்லிக்கட்டுக்கு எப்படி போராட்டம் பண்ணோமோ அதே மாதிரி இவங்களுக்கும் குரல் கொடுக்க எல்லாருமே வந்தா மட்டும்தான் இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆமா, நீ சொன்னல குடும்பத்துல ஒருத்தவங்களா இருந்தா இப்படி கைது பண்ணிருப்பாங்களான்னு. குடும்பத்துல ஒருத்தரா நினைக்க வேணாம், அவங்களும் சக மனுஷங்க நினைச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு அராஜகத்துல ஈடுபட்டிருக்கவே மாட்டாங்க. எக்ஸாக்ட்லி சொன்ன மாதிரி நாளைக்கே சுதந்திர தினம்.
இவங்க கைது பண்றதா இருந்தா இந்த 13 நாள் வரைக்கும் வச்சிருக்கவே தேவையில்ல. ஆரம்பத்துல ஒரு வாரம் எல்லாம் 1000 பேர்லாம் இல்ல, அங்க ஒரு 100 பேரோ 200 பேரோ தான் இருந்தாங்க. அப்பவே இந்த போராட்டத்தை நீங்க கலைச்சு சமரசத்துல ஈடுபட்டிருந்தா இந்நேரம் அவங்கவுங்க பொழப்ப பார்த்துட்டு போயிருப்பாங்க. அதை விட்டுட்டு நாளைக்கு சுதந்திர தினம் அவங்க 15 நாளா இன்னுமே இங்கேயே உட்காந்துருந்தாங்கன்னா நம்ம ஆட்சிக்கு ஒரு அசிங்கம் வந்துடும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நேற்று நைட்டு அந்த அத்துமீறல்ல ஈடுபட்டிருக்காங்க நான் நினைக்கிறேன். இதை நம்ம 2 பேரும் மட்டும் பேசி ஒன்றும் ஆக போறது இல்ல. இது குறித்து எல்லாருமே பேச ஆரம்பிக்கணும். அப்ப மட்டும்தான் அவங்களுக்கு உண்டான நியாயமும் அவங்க கேட்ட கோரிக்கைக்கான நீதியும் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நாங்க எல்லாருமே இப்போ வந்து அவங்களுக்காக தான் குரல் கொடுப்போம். நீங்களும் வந்து அவங்களுக்காக குரல் கொடுங்க. வர்ற 2026 சட்டமன்ற தேர்தலையாவது ஆட்சி மாறுச்சு அப்படின்னா மக்களுக்கான ஒரு நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பண்ணணும். யாரும் வரக்கூடாது அப்படின்றது தான் தீர்மானமா இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய கருத்து இங்க. ஆமா, நீங்களும் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணுங்க. நன்றி.